ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஒரே நாள்ல 316 கைடட் குண்டுகளை வீசிட்டு இருக்காங்க. அதாவது 100, 150, 120, 200, 250 எல்லாம் போய் இப்போ 310க்கு மேல போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு கைடட் குண்டுகள், ஃபேப் குண்டுகள். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு ஏரியல் டாமினன்ஸ் ரஷ்யா இந்த உக்ரைனுக்குள்ள காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இதுல உக்ரைன் சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா சொல்ல கிடையாது. உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. ஒரே நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல இந்த அளவுக்கு குண்டுகளை கொண்டு வந்து வீசிட்டு இருக்கிறாங்க காலத்துல அப்படிங்கிறது போல. ஹையஸ்ட் டோட்டல் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஹையஸ்ட் டோட்டல் ஒரு நாள்ல வீசி இருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து பயங்கரமான குற்றச்சாட்டுகள். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் காண்ட் ஆயிட்டார். நான் ரெஸ்பான்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்னங்க சொன்னீங்க ட்ரம்ப் அவர்களே? எனர்ஜி சீஸ் ஃபயர் நீங்க எங்க சீஸ் ஃபயரிங்கான ஒண்ணுங்கான நேத்திக்கு பாருங்க பொது மாத்தி எடுத்துக்கிறாங்க. 512 ஏரியல் அசெட்ஸ். நான் ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்றேங்க. அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போறாரு? கடுமையான நடவடிக்கைகள், ஆயுதங்கள், எய்டு பேக்கேஜுகள் ஏதாவது வரும், கண்டனங்கள், சாங்ஷன்ஸ் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் கிட்ட போய் திருப்பி மீடியாக்கள் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இந்த இது பாஸ் ஆகிக்குது இல்லையா, அவங்க ஊர்ல ஏகப்பட்ட அக்கப்போர் இருக்கு, நாட்டை ரன் பண்றதுக்கே கவர்மெண்ட் சடவுல இருந்து மீட் எடுக்கிறதுக்கே ஒரு டைம் அக்கப்போரா இருந்துட்டு இருக்கு. அது ஒரு போராட்டத்துல வந்து பண்ணி இப்பதான் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இடக்குள்ள போய் இதையும் ஒரு கேள்வியா கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் புட்டினார்கள் அவர் என்ன சொன்னாரோ, வேர்ட்ஸ் கொடுத்தாரோ அதை கடைபிடிச்சுக்கிறாங்க. எனர்ஜி சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு, சண்டேவோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவர் சொன்னதை அவர் காப்பாத்திட்டார். அப்படி ஒண்ணு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப குளிரா இருக்கிறது ஒரு நாள் 2 நாள் தான்ப்பா கேட்க முடியும், நீ சும்மா சீக்கிரமா பேசி எல்லாம் முடிக்குவா அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து இவ்வளவுதான் ரியாக்ஷனா அப்படிங்கிற இருக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தாரு. எந்த அளவுக்கு ரஷ்யா அக்ரஷன் காமிச்சாங்களோ அந்த அளவுக்கான அக்ரஷன் ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருந்திருக்குன்னு பார்த்தா புஷ்ன்னு போயிடுச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல வந்து பண்ண அட்டாக்ஸ் களத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொய்வும் இல்லாம ரெகுலரா நடக்கக்கூடிய டியூட்டிகள் ஆன் டைம்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல அபுதாபியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டீம் வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கான டீம் வந்து பண்ண வந்துருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போது பார்க்கலாம். ஏன்னா இப்போ பேச்சுவார்த்தைக்கான வாரம், இந்த வாரம் எல்லாமே பேசுறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் இருக்க போது அட் த சேம் டைம் அதுக்கு கையோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் பாவங்க இந்த மனுஷன். ரஷ்யா உக்ரைனுக்கும் அவர் தான் பேசணும், இங்கேயும் அவர் தான் பேசணும் அப்படிங்கிறது போல அவரை போட்டு இசுக்கு இசுக்கிறார். வயசான காலத்துல பாவம் பறந்துட்டே இருக்கிறாரு மாறி மாறி. பட் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல இது செய்யறாரு அப்படின்னா ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் வந்து பண்ண போர்களை தடுக்கிறாரு, ட்ரம்ப் அவர்கள் தடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னாலும் அத எடுத்து செய்யறாரு, செஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது பண்ணா ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் தான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்வாய் அவர்கள் அப்படியே பொம்பரை மாட்டு சுத்திட்டு இருக்கிறார். இங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்பாஸ் அராச்சி அவர்களை துருக்கியில வச்சு அப்படியே ஒரு மீட்டிங்கை போட்டு கூடையை போட்டு அமுக்கிடலாம், அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேபி ஃப்ரைடே அப்படிங்கிறாங்க, பிப்ரவரி 6ஆம் தேதி அங்க ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு அந்த டைம்ல பேச்சுவார்த்தைகள் தோல்வியில முடியுது அப்படின்னா மேபி அட்டாக் பண்ணுவாங்களா, இல்ல ஃப்ரைடே அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது அட்டாக் பண்ணிட்டு பேச்சுவார்த்தைகள் அதுக்கப்புறம் திருப்பி அது கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியும் துருக்கியில வச்சு ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்க போகுது அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஸோ அதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணது கொஞ்சம் சிக்கல் தான். ஸோ பிப்ரவரி 6 அங்க ஒரு மீட்டிங் நடக்க இருக்கு. ஸோ அந்த டைம்ல இன்டென்ஸான ப்ரெஷர் துருக்கி, கத்தார், எஜிப்த் 2 பேரும் வரீங்களா இல்லையா, இந்த ஏரியாவே நாரி போயிருமாமா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா, தயவு செஞ்சு வாங்க அப்படிங்க போல ப்ரெஷர் குக்கர்ல 2 பேர்த்தையும் பிடிச்சு அள்ளுன்னு அழுத்தி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ண பேசிக்கிறாங்க. நான் 2 பேர்த்துக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ பாப்பா. ஆனா ஈரான் தப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்க நாங்க பேசுறதுக்கு தயார், சமமா உட்காந்து பேசுனீங்கன்னா பேசணும், சும்மா நீங்க ஒரு டேர்ம்ஸை கொண்டு வந்து டிக்டேட் பண்ணிட்டு இது கேட்பியா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா கேட்க மாட்டேன் அப்படிங்கலாம் அவங்க தரப்பு வந்து கிளியரா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுல என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இதே சமயத்துல இன்னொரு பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ள வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னமோ பேசுறாங்க, என்னத்தை தான் பேசுறாங்க அப்படிங்கிற நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான விஷயங்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால டீ கடை பிஞ்சில தான் இது போல விஷயங்கள்லாம் கசியும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இது பெருசா யாரும் பேச போறேன், ஏன்னா இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இதெல்லாம். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கான வாரம் இல்லையா, எல்லாத்து கூட பேசணும் இல்லையா. ஸோ அமெரிக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட டெலிகேஷன்ஸ் அமெரிக்காலேயே வச்சு சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து லெபனீஸோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிறாங்க. மெக்டில் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் புளோரிடால வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிறாங்க. புளோரிடா பயங்கரமான ஒரு எதிர்காலத்துல வந்து பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்க போகுது. ஏன்னா பல விஷயங்கள் அங்க வச்சு பேசிக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால. இந்த பேச்சுவார்த்தை எப்ப நடந்திருக்குன்னா ஜனவரி 29, 30 நடந்திருக்கு.
இந்த சம்மிட்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கும் லெபனானுக்கும் உள்ள கோஆபரேஷன் எப்படி, இரு தரப்புலையும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனானோட கோஆபரேஷன் வச்சுக்கலாம், எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், சீஸ்ஃபயர் எப்படி, டிசார்னமெண்ட்ஸ் எஃபோர்ட் எந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ லெபனான் தரப்புலையும் அமெரிக்காலையும் கமிட்டடா இருக்கிறாங்களா, கண்டினியூவா கோஆபரேட் பண்ணிடலாங்க. ரீஜனல் செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டிக்காக 2 பேரும் கோஆபரேட் பண்ணிடலாம். நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே செஞ்சார தலைவரே அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா அமெரிக்காலேயே உட்காந்து லெபனான் தரப்பு வந்து பேசுறாங்கன்னா அப்புறம் ஆன் அமெரிக்கன் டேர்ம்ஸ் தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா இதே குசைம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பேசிக்கிறாரு. நம்ம இந்த அடுத்த பையில பார்க்கலாம். இதுல என்னன்னா டிசார்னமெண்ட் சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல ரீஜனல் போர் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் சமயத்துல லெபனான்ல ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா டிசார்னமெண்ட்ஸ், அதுல லெபனான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்பட போறாங்கன்னா ஒரு சின்ன பகுதி தான். அந்த லித்தானி ரிவர்ல லெபனானோட தெற்கு பகுதியில இஸ்ரேல் ஒரு சைடும் லெபனான் ஒரு சைடும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. இப்போ இஸ்ரேலோட வடக்கு பகுதிகள் எலாபரேட் கொஞ்சம் பெருசு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அதுக்கான வேலைகள் எஃபர்ட்ஸ் இங்க எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது ஒரு சைடு, இது ஹிஸ்புல்லா சைடில் இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இது போல டீ கடை பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா முடிச்சு கட்டதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க லெபனானே சேர்ந்து அப்படிங்கிறது போல சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அரசல் பொருசெல்லாம் என்ன ஏதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த துருக்கியில் உட்காந்து பேசும்போது இதை பற்றி கூட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது போல நடந்துட்டு இருக்கும்போது இங்க ஈரானுக்கு அழுத்தங்கள் வேணும் இல்லையா, அந்த இடத்துல சுமூகமா எதுவும் முடிச்சுக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது போல. ஸோ அதனாலதான் ஈரானுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. ஸோ இப்படி இருக்க சமயத்துல தான் ஐஆர்சிஜி ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதிகளில் பேட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்குது ஈரானோட ட்ரோன்கள். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்சிஜியோட ஷாகித் 139 ட்ரோன்கள், சர்வேலன்ஸ் ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா உலா வந்துகிட்டே இருக்கு அந்த பகுதிகளில். அது சபகார் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் ஆக போயிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ 10 ஹவர்ஸ்க்கு மேல கண்டினியூஸா 10+ ஹவர்ஸ் அப்படிங்களா சொல்றாங்க. ஸோ அதிகப்படியான ட்ரோன்கள் அதிக மணி நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து சர்வேலன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல ஈரானோட ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை இருக்கு. இந்த சமயத்துல அமெரிக்காவோட F-35 நான் சொல்லி ஒரு நாள் தான் அடிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட நேவி F-35C ரக லைட்னிங் 2 ரக விமானம் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஷாகித் ட்ரோன்கள் 129 ரிகானிசன் ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ரோவரா வந்து பண்ண ஆபிரகாம் லிங்கன் குரூப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த படை இருக்கு இல்லையா, லிங்கன் படை, அது பக்கத்துல வந்து உளவு பார்த்துட்டு இருந்தா அதெல்லாம் நாங்க போட்டோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்பு. இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறதுக்காக இது போல ஒரு வேலையை அமெரிக்கா செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஈரானோட ஒரு தகவல், மீடியாக்கள் தரப்புன்னு வரக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த லிங்கன் கேரியர் குரூப் இருக்கு இல்லையா, 1400 கிலோமீட்டர் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா சபகார் போர்ட்ல இருந்து 1400 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு நம்ம பகுதிகள்ல இருந்து. இது வந்து 700 கிலோமீட்டருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிருக்கு அப்படிங்கிறதோட தகவல்கள் அவங்க தரப்பு இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து பண்ண சொன்னாங்க, கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. காரணம் என்னன்னா லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க, ஈரானோட ஷாகித் ட்ரோன்கள் லொக்கேட் பண்ணியிருக்கு. இப்போ 10 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு ட்ரோன் அங்கே உலாத்திட்டு இருக்குதுனாலே அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அடி தர்மமா தூளுங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டில். ஸோ இன்கேஸ் அதாவது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் உக்ரைனுக்கு எப்படி கையை கட்டி வச்சிருக்காங்க, அடிக்காத, ஐயோ அதை தொடாத அப்படிங்கிறது போல, ரஷ்யாக்குள்ள எதாவது செய்யாத அதை செய்யாதேங்கிற போல கொஞ்சம் கொஞ்சமா அலோவ் பண்றாங்களா, அது போல ஈரானோட கைகள் கட்டப்படவில்லை என்றால், ஏன்னா ஈரான் எல்லாமே தன்னிச்சையா தான் வச்சிருக்காங்க, அவங்களே எஸ்கலேஷன் இந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு போதுன்ற போல எந்த ஒரு பேரியரும் இல்லாம தொட்டுட்டானா எல்லா பக்கம் அட்டி எதையும் யோசிக்காது என்னென்னலாம் முடிக்க முடியுமோ எல்லாத்தையும் முடிச்சாரு அப்படிங்கிறத அவங்க தரப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா பெரும் சேதத்தை அமெரிக்கா சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. அது ஏன் 1400 கிலோமீட்டர் தொலைவில் 700 கிலோமீட்டர் தொலைவில் வச்சுக்கலாம், 700 கிலோமீட்டர்னா ஈஸியா வந்து ஈரானோட சர்ஃபேஸ் வெசல்லாம் அடிச்சிடலாம். 1400 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது அந்த ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான டைம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு தூரத்தில் நிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது அமெரிக்காவுக்கு. ரொம்ப கிட்டத்தால வராங்க அப்படின்னா ரொம்ப சிக்கல். ஏன்னா அந்த தண்ணி தான் எப்படி இந்த கருங்கடல், இந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விகிதம் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யானால அதை ப்ரிடிக்ட் பண்ணி முன்னாடியே வச்சு ஸ்டாப் பண்ண முடியாது. பஃபர் ஜோன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த போல ஒரு விஷயம் வந்து பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காக்கு இங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள்ல உதவுறாங்க அப்படிங்கும்போது ஈரானோட கடல் பகுதிகள்ல இருந்து ஏவக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வெசல்கள்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த
இடத்தெல்லாம் வந்து பண்ணா ஐடென்டிஃபை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொலைதூரத்தில் நிப்பாட்டி வச்சிருந்தாங்கன்னா. எது எப்படியோ இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஈரானோட போயிங் ரக விமானம் 747 கார்கோ விமானங்கள் தொடர்ந்து சீனாக்கு போயிட்டு போயிட்டு வந்துருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஸோ அதிகப்படியான கார்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைனா அதிகப்படியா உதவ போறாங்க ஈரானுக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இப்ப ஈரான் தயாராயிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானோட ட்ரோன் அடிச்சிருக்கிறாங்க. ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவோட ட்ரோனை இதுக்கப்புறம் அங்க உளவு பார்த்ததுன்னா அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம சிரியாவுக்கு வந்தோம்னா சிரியாவோட கவர்மெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க குர்திஸ்தான் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளேயும் என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. கும்ஷி பகுதிகள் இங்க இருந்து ரஷ்யா வந்து பின்வாங்கினாங்க, ஆயுதங்கள் எடுத்துட்டு போனாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த ஹஷாகன் ப்ராவின்ஸ். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிரியாவோட ஹெச்டிஎஸ் இருக்காங்க இல்லையா? அதுதான் இவங்க அல் சாரா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம், சிரியா அரசாங்கமோட படைகளை உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அட் த சேம் டைம் அப்படியே துருக்கிக்கு வந்துட்டோம்னா, துருக்கியில இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் ப்ரொட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ துருக்கியோட மக்கள் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான மனப்பான்மையில இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு எதிரான செயல்களையும் செய்யாம இப்படி மக்களை வந்து பண்ண எப்படி வெள்ளா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க துருக்கியோட அரசாங்கம். ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கொஞ்சம் எஸ்குபிஸ்கா இருந்தாலும் ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு மிக பெருமளவுல சிக்கல்கள் ஏற்பட்டுரும். ஏன்னா ஒரு சின்ன பிரஷர், ஒரு சின்ன அழுத்தம், ஒரு சின்ன தாக்குதல் கூட துருக்கி இஸ்ரேலுக்கோ அமெரிக்காக்கோ ஏற்படுத்தாம அப்படியே அப்படியே எப்படி சொல்றது, லட்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அதை விட இன்னொன்னு என்னன்னா சீஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு துளி மிஸ் ஆகி எங்கேயாவது மாறுச்சு அப்படின்னா சிக்கல் தான் அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் இன்னொரு பெரிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொலம்பியாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, கஸ்டோ பெட்ரோ அவர்கள் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிறாரு. இருதரப்பையும் நல்லா கைகுலுக்கி ஒரு நல்ல ஒரு சொவீனியர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நல்ல மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். பப்ளிக்கா சில விஷயங்கள் தான் சொல்லுவாங்க, உள்ள நிறைய விஷயங்கள் பேசிக்கலாங்க. என்னன்னா நல்லபடியா பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ரீஜனல் கோஆபரேஷன் எப்படி, என்ன மாதிரியான விஷயங்கள், டெவலப்மெண்ட்ஸ், ஸோ டிப்ளமேட்டிக் டென்ஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக. ஏன்னா பப்ளிக்கா யாயின்னு சண்டை முடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா ட்ரம்ப் அவர்களும் பெட்ரோ அவர்களும். இப்ப 2 பேரும் இணைஞ்சு கை குலுக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சண்டைகள் முடித்து வைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் கொலம்பியாக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டைஸ் இருக்குமா. இதுக்கப்புறம் பப்ளிக்கா வந்து ட்ரம்ப் அவர்களே என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கேட்காம இருப்பாரு. ஏன்னா இவரே போயிட்டு வந்துக்கிறார் அமெரிக்கா. ஸோ அது போலலாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் நல்லவர் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து அது மாதிரி பிரச்சாரங்கள்லாம் நடக்குமா என்ன இருந்தது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பேச்சுவார்த்தை வார்த்தையில என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பார்த்துருவோம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரமே எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.